கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் வரைக்கும் 40 என்கிறதான எண்ணிக்கையிலே வேதத்திலே காணப்படக்கூடியதான சம்பவங்களை எல்லாம் குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 7 என்கிறதான வார்த்தை. எண் வார்த்தை அல்ல, எண். அந்த எண்ணிக்கை எப்படி வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். இதை குறித்து நான் ஒரு சின்ன ஒரு ஆய்வு, அதை இல்லாவிட்டால் அது படித்து பார்க்கின்ற வேளையில் சில காரியங்கள் 7 என்று எனக்கு கண்ணடிக்கு கிடைத்தது. அதை நான் குறித்து வைத்து கொண்டேன் இந்த நாளில் கூட. முதலாவதாக ஆதியாகமம் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் தேவன் இந்த உலகத்தை 6 நாளிலே அழகாக சிருஷ்டித்தார். வானத்தையும் பூமியும் படைத்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அதுக்கப்புறம் தண்ணீர் உண்டாக கடன்னு சொன்னார். சமுத்திரத்தை உண்டாக்கினார். ஆகாய விரிவை உண்டாக்கினார். பறக்கிற பறவைகளை உண்டாக்கினார். நீந்துகிற மச்சங்களை உண்டாக்கினார். ஊர்வன பரப்பன எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் உண்டாக்கினார். இவைகளெல்லாம் உடைத்து பார்த்து நல்லது நல்லது என்று கண்டு அவர் தன்னுடைய படைப்பினுடைய உச்சத்தில் போகின்ற வேளையில் அவர் 7ஆம் நாளிலே மனிதனை படைத்து மனிதனையும் படைத்தார். அந்த 6 நாட்களிலே உச்சமான ஒரு படைப்பாக இருந்தது. அவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஏன் அவர் ஒரு 8 நாளைக்கு இருந்திருக்கலாம், 10 நாளைக்கு இருந்திருக்கலாம். ஆனால் வேதத்திலே பார்க்கின்ற வேளையில் எபிரேய எண்ணிக்கையினுடைய கணக்கின்படி கூட்டி கழித்து பார்த்தால் அந்த எண்ணிக்கையினுடைய காரியம் என்னவென்று சொன்னால் பர்ஃபெக்ட் திங், பூரணமான ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த 7வது எண்ணிக்கையினுடைய மகத்துவம், தாற்பயம். ஆகவே வேதத்தில் எதுவுமே மிகவும் ஒரு தேவையில்லாமல் எழுதப்படவில்லை. எந்த எண்ணிக்கையும் தேவையில்லாமல் அது குறிக்கப்படவில்லை. ஆகவே நாம் வேதத்தை படிக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக படிக்கணும். அதில் உள்ளதான அற்புதங்களையும் எல்லா ட்ரெஷர்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு எபிரேய இதில் ஒரு அர்த்தம் உண்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 666ன்னு சொன்னால் அந்திகிறிஸ்துன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 7 என்கிற வார்த்தைக்கும் ஒரு சிறந்ததான ஒரு காரியம். வேதத்தில் ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த எண்ணிக்கை காணப்படுகிறது. இதை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்து 7ஆம் நாளிலே ஒரு பூரணமான நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பார்ப்போம். அதுக்கு அறிய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, 6 நாளும் நீர் இந்த உலகத்தை படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தீர். அந்த 7ஆம் நாளை நீர் மகிமைப்படுத்தினீர் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த மகிமைப்பட்டதான 7வது நாள் எங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. அதை நாங்கள் ஆண்டவரே அனுசரிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. காத்து வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.